வணக்கம் மக்களே, வாழ்க்கை பயணத்தில் இன்று நாள் 28. இங்கே மார்னிங் நம்ம 5:30 எழுந்துச்சிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்ட் போய்ட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் வந்து 2 ஹாஃபாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ஒர்க், செகண்ட் ஹாஃப் வந்து ஃப்ரீசஸ். கரெக்டாக ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுட் ஒர்க் முடிக்கிற நம்ம நாய் நண்பர் அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடி முடிச்சிட்டு நம்ம செகண்ட் ஹாஃபுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இறங்கியாச்சு. ஹாஃபில் என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் ஃப்ரீசஸ் வித் கண்ட்ரோல், ஏதோ ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் வருது, ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பண்ணோம். அப்புறமா ப்ராக்டிஸ் நம்ம முடிச்சுட்டு ஷூவெலாம் ரிமூவ் பண்ணி பேக்கில் வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு புறப்பட்டாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அழகாக ஒரு ஜூஸ் போட்டு சமத்தா வீட்டிலேயே குச்சி முடிச்சாச்சு. அப்புறமா எங்கள் அம்மா இப்போயே போய் மெட்ரோக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வாங்க. ரீசார்ஜ் பண்ணி முடிச்சோடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு மெட்ரோ போயிட்டோம். காலேஜுக்கு போனோம் தான் தெரியுது நாங்கள் லேட்டுன்னு. அந்த வார்த்தை கூட இல்லாமல் உனக்கு ஜாலியாக வெளியே விளையாடினுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸில் போய் உட்கார நம்ம என்னம்மா தினமும் வரோம், பெஞ்சு தேய்க்கிறோம் போகிறோம், இதுக்கு எதுக்கு நம்ம வரணும், வேறு வழியில் நம்ம காலேஜ் வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ வந்துட்டோம். மெட்ரோ ஏறினோடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸுக்கு போகணும். நல்ல ஒரு வியூலாம் பார்த்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சொல்ல நடுவில் ஒரு வீடியோ பார்க்குறேன். வீடியோ பார்க்க சொல்ல அழகாக இருந்தது, எனக்கு லைட்டாக சிரிப்பாக வந்துச்சு. அம்மா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டுக்கு வர சொல்ல பக்கத்து வீட்டு ஆண்டி பார்த்துட்டாங்க. சரி அவங்களுக்கு லைட்டாக டிமி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த நாள் அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.